மகாபெரியவாச்சரணம். ஸ்ரீ லலிதா ரகசிய சகஸ்ரநாமத்தில் வாக்தேவதைகள் அம்பிகையின் நாமங்களாக சொல்லிக்கொண்டு இப்பொழுது சகஸ்ராரத்தில் இருக்கக்கூடிய அந்த யோகினியை சொல்லுகிறார்கள். அவள் என்ன வர்ணம் என்று சொல்லும் பொழுது சர்வவர்ணோபசோபிதா என்று சொன்னார்கள். அடுத்ததாக இந்த வர்ணங்கள் எல்லாம் முடிந்துவிட்டால் அடுத்தது அவள் எத்தனை ஆயுதங்கள் வைத்திருக்கிறாள், சர்வ ஆயுதரா என்று சொல்லிவிட்டார்கள். அடுத்ததாக ஒவ்வொரு யோகினிக்கும் ஒரு தாது என்று சொன்னோமே, அந்த தாதுக்களில் தான் அவர்கள் அபிமானம் இருந்து அங்கே இருக்கிறார்கள். தோல், ரத்தம், மாமிசம், மஜ்ஜை இப்படி சொல்லிக்கொண்டே வந்தோம் இல்லையா? அப்படி பார்க்கும் பொழுது இந்த யோகினி எந்த தாதுவில் அபிமானம் உள்ளவளாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்வதற்காக சொல்லப்பட்ட நாமாவளி ஓம் சுக்ல சம்ஸ்திதாயை நமஹ. ஓம் சுக்ல சம்ஸ்திதாயை நமஹ. இந்த சுக்லம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம என்ன சொன்னோம், தாதுக்கள் அந்த உணவு அப்படியே ஒவ்வொன்றாக போய் மாறி மாறி செரிமானமாகி தோலாக மாறி ரத்தமாக மாறி மாமிசம் மஜ்ஜை இப்படி ஒவ்வொன்றா போகுதுன்னு சொன்னோம் இல்லையா? இது அனைத்தும் முடிந்து ஒரு சாரமாக இருக்கும். எல்லா தாதுக்களின் சாரமாக இருக்கும். இது ஒரு அமிர்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண் பெண் இருவருக்கும் பொதுவானதாக இருக்கும். அப்படிப்பட்ட அந்த தாதுவில் இவள் வசிக்கக்கூடிய சம்ஸ்திதா, ஸ்திதானா அங்கே இருக்கிறான்னு சொன்னோம் இல்லையா? அப்ப அந்த தாத்துவில் அபிமானம் உள்ளவளாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்றாங்க. ஆக ஒவ்வொன்றையும் சொல்லும் பொழுது யோகினிகளுக்கு நாம் பிரித்து பிரித்து சொன்னது போய் இவளை சொல்லும் பொழுது அனைத்து யோகினிகளுக்கும் சேர்ந்ததாகத்தான் நாம் சொல்கிறோம். வர்ணங்களை தொடங்கி ஆயுதங்களை தொடங்கி அடுத்ததாக இப்பொழுது இந்த தாத்துவிற்கும். ஆக இந்த சகஸ்ராரம் அப்படிங்கிறது எவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது இதிலிருந்தே நமக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஒரு யோகினி மட்டும் கிடையாது, எத்தனை யோகினிகள் இங்கு அவளுக்கு தேவதையாக காத்திருக்கிறார்கள் இல்லையா? அவளுக்கு சேவகம் செய்கிறார்கள். அப்படி செய்யக்கூடிய அந்த சேவகம் செய்யக்கூடிய அந்த தேவதைகள் அனைவரும் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய பண்புகள் குணநலன்கள் அனைத்தும் சேர்ந்தவளாக இவள் இருக்கிறாள். அப்ப இதை நம்ம இப்படியும் பார்க்கலாம் இல்லையா? இவளிடம் இருந்து பிரிந்துதான் இத்தனை உருவங்கள் நமக்கு கிடைத்தது. அனைத்தும் சேர்ந்தால் இவள்தான். எப்படி அம்பிகை என்று சொன்னால் பிரம்மம் என்று சொல்கிறோம். ஒவ்வொரு உயிருக்குள்ளும் இந்த பிரம்மம் இருக்கத்தான் செய்கிறது. அது எங்கிருந்து வந்தது? அவளிடம் இருந்துதான் வந்தது. அப்ப இது எங்க போய் சேரணும்? அவளிடம் போய் சேர வேண்டும். அப்ப சேருவதற்கு செய்யக்கூடிய பயணம்தான் முதலில் மூலாதாரத்தில் தொடங்கியது. அங்கிருந்து தொடங்கி ஒவ்வொன்றாக கடந்து ஆக்ஞையில் வந்து நின்றது. ஆக்ஞையில் வந்து நின்ற உடனேயே அது புனிதமானது. அங்கே புனிதமான அது தன்னுடைய பயணத்தை மிகவும் வேகமாக தொடங்கி அங்கு சகஸ்ராரத்தை அடைந்ததும் இதோ அந்த சிவ சக்தி ஐக்கியம் என்று சொல்கிறோமே, அமிர்த மழை என்று சொல்கிறோமே, அந்த மழையில் நனைய இந்த ஆத்மாவும் இந்த ஜீவனும் தயாராகிவிட்டது என்று அர்த்தம். அங்கே சென்று விட்டால் பிறகு அவர்களுக்கு எதுவுமே தேவையில்லை. இந்த உலகமே ஒரு மாயை என்பது அவர்களுக்கு தோன்றும். அப்பொழுது அவர்கள் எதிலுமே பற்றில்லாதவர்களாக, எதையும் கடந்தவர்களாக, விருப்பு வெறுப்பை கடந்தவராக, அந்த இருமைன்னு சொல்றோம்ல, எதெல்லாம் ரெண்டா நம்ம சொல்றோமோ அது அனைத்தையும் கடந்தவர்களாக இருந்து விடுவார்கள். அப்படி இருப்பதற்குத்தான் இந்த ஜீவனுக்கு எத்தனை பிறவிகளை கொடுத்து கொண்டே அந்த அம்பிகை காத்து கொண்டிருக்கிறார். எப்பொழுது இந்த ஜீவன் இதையெல்லாம் கடந்து தன்னை சேரும் என்று ஏதோ ஒரு சில ஜீவனுக்கு இந்த பாக்கியத்தையும் கொடுத்து விட்டாள் இல்லையா? அப்படி ஒவ்வொரு பிறவியிலும் ஒரு ஜீவனுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கிறது. அது அனைத்தும் முக்தியை அடைந்து அவளுடைய பாத கமலங்களில் சென்று சேர்கிறது. மகாபெரியவா சரணம்.